ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் ஒரு அன்பாக்சிங் பண்ண போகிறேன். என்ன அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் தெரியும். அதாவது ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ. இது வந்து ஒரிஜினல் தான். ஸோ ரேட் எவ்வளோன்னு தெரியல. நான் உங்கள் முன்னாடி நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஆப்பிள் ஏர்பாடை அன்பாக்சிங் பண்ணுறேன். ஸோ நாம் இதை குயிக்காக அன்பாக்சிங் பண்ணி கனெக்டர்லாம் எப்படி பண்ணுறது அதெல்லாம் முடிஞ்சால் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. மேலே அந்த கவரை நாம் அப்படியே நம்ம நெய்லேயே நம்ம பிரித்தா கூட வந்துடும், அவ்வளோ லேசாக கொடுத்துருக்காங்க. கவரை பிரித்து எடுத்ததும் கவர் நம்ம ஒரு சைடில் வச்சுக்கலாம். அப்புறமா நம்ம எடுத்து போட்டுக்கலாம். முன்னாடி அந்த ஏர்பாட்ஸ் எப்படி இருக்குமோ அதை கொடுத்துருக்காங்க. சைடில் ஆப்பிள் என்ற லோகோவை கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஏர்பாட்ஸ் ப்ரோ ஒயர்லெஸ் சார்ஜிங் கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கமும் அதே ஆப்பிள் லோகோ கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே எங்கே மேட் பண்ணியிருக்காங்க, அதோட சீரியல் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா அது இப்படி தான் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோன்னா பாக்ஸில் வேறு எதுவும் கொடுக்கல. டிசைனடு பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா. இது ஒரு யூசர் மேனுவல்னு நம்ம சொல்லலாம். ஏர்பாட்ஸ் ப்ரோ அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது, 5 மீட்டர் ரேஞ்சில் அது வச்சுருக்கணுமா, நம்ம எதுக்கெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம்னுட்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இதுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் மெயினாக உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏர்பாட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். எடுத்ததுமே பாருங்கள், இங்கே ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஒரு டேப்பை ரிமூவ் பண்ணாலே டோட்டலும் எல்லாம் ரிமூவ் ஆயிரும் கவரு. நம்ம ஏர்பாட், இதுதான் நம்ம ஏர்பாட்ஸ். பாக்ஸுக்கு முன்னாடி இங்கே சின்னதாக ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. இருங்க, நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இங்கே சின்னதாக ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. பின்னாடி அவங்க எங்கே மேட் பண்ணியிருப்பாங்க, டிசைனடு பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை அப்படியே இப்படி மேலே, அவ்வளோதாங்க, சும்மா இப்படி கிளிப் மாதிரி தான் இருக்குது. ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது. நம்ம இதை இப்போ எடுத்தால் வந்துடும், அவ்வளோதான். இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேக்னெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்படி அதை நம்ம பாருங்கள், நான் இப்போ அதை விட்டேன்னா அதை இப்போ கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிரும். அதுவே ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ நம்ம இதை கழட்டினாலே இப்போ இங்கே பாருங்கள், லைட் கொஞ்சம் பிளிங்க் ஆகுது. இந்த லைட் எரியும். இயர்பட்ஸ் எப்படி இருக்குதுன்னா நாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கும் தெரியும். இயர்பட்ஸ் பரவாயில்ல, நல்லா இருக்குது கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் ஹவர்ஸ் இதெல்லாம் நான் சார்ஜ் பண்ண எவ்வளோ மணி நேரம் நிற்கிது அதெல்லாம் நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கேட்க தான், இருங்க நான் இப்போ காட்டுறேன். சவுண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா சார்ஜர் இவங்களே கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், மேலே ஒரு கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இதை இப்போ இப்படி மேலே எடுத்து வரவுடனே நம்மளுக்கு ஆப்பிள்து சார்ஜர் அவங்களா கொடுத்துருக்காங்க.
ஆமாங்க, அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த ஏர்பாட்ஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு அவங்க தான் கொடுத்துருப்பாங்க. நாம் வந்து இந்த பேப்பரை வந்து நம்ம கலட்டி எடுத்து வச்சுட்டு நாம் வந்து நம்ம ஏர்பாட்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு சார்ஜ் போடணும். ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சார்ஜ் போட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் வருதுன்னு நம்ம பார்க்கணும். நான் எவ்வளோ ஹவர்ஸ் வருதுன்னுட்டு கூட நான் உங்களுக்கு ஒரு தனியாக வீடியோ பண்ணுறேன். நான் இதை கலட்டி இப்போ எடுத்துட்டேன். கலட்டி எடுத்த உடனே ஒயர் கூட பரவாயில்ல, லென்த்தாக தான் கொடுத்துருக்காங்க. ஒயர் இருக்கட்டும், பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா இந்த இயர்பட்ஸ், அந்த இயர்பட்ஸ்க்கு முன்னாடி அந்த ஒயிட் கலரை கொடுத்துருப்பாங்கல்ல, அதை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 கொடுத்துருவாங்க, 4 கொடுத்துருக்காங்க. சரி இருக்கட்டும், ஒரு சைடில் இருக்கட்டும். அது வந்து நம்மளுக்கு பிளாக் ஆகிடுச்சின்னா நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டைப் சின்னு தான் நினைக்கிறேன். பாருங்கள், இந்த டைப் சி, இந்த கேபிள் தான், இந்த இது தான் நம்ம சார்ஜ் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த மாதிரி டைப் சி, இந்த இது பின்னு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். டைப் சி வந்து இப்போது நிறைய பேர்கிட்ட இருக்காது. இருந்துச்சுன்னா அவங்க டைரெக்டாக இந்த அடாப்டர்லேயே சார்ஜ் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தனியாக ஒரு அடாப்டர் ஒன்று வாங்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் ஒன்றும் இல்லை. இதோட யூசேஜு, இது சார்ஜிங் டைமு, இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸு எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணுன்னா அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க.